பேசலாமா? திருமாலுக்கும் அயனுக்கும், அதாவது பிரம்மனுக்கும் ஆலோசனை சொன்ன ஒரு தமிழ் கவிஞர் இருக்கார். யாரும் தெரியுங்களா? தமிழ் கிட்ட இருக்கிற சிறப்புகள்ல ரொம்ப உயர்வா நான் பாக்குற ஒரு குணம் என்ன தெரியுங்களா? கடவுளாவே இருந்தாலும் அவங்கள கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி, அவங்களோட தப்ப சுட்டி காட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்கள கிண்டல் பண்றதா இருந்தாலும் சரி, தமிழ் ரொம்ப சளைக்காமலே செய்யும். இத மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, ஒருத்தவங்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிறோம், இல்லைன்னா அவங்க செஞ்சது தப்புன்னு சுட்டி காட்டுறோம், இல்லைன்னா அவங்கள கிண்டல் பண்றோம். இதை நம்ம எப்ப பண்ண முடியும்? அவங்க கிட்ட ஒரு உரிமை இருந்ததுன்னா, ஒரு பாசம் இருந்ததுன்னா, அவங்க மேல ஒரு அக்கறை இருந்ததுன்னா. அப்படித்தான் நான் பாக்குறேன். கடவுளோட தப்ப யார் சுட்டி காட்டினான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, கடவுளுக்கே ஆலோசனை சொன்னவர் யார்? அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத பார்ப்போம். ஆனாரிலேயே அயனும் திருமாலும் காணாரடி முன் காண்பதற்கு மேனார் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயில் படி. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம கவிஞர் திருமாலையும் பிரம்மனையும் பார்த்து சொல்றாரு, ஏன்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே சிவபெருமானோட அடியையும் முடியையும் காண்பதற்கு, நான் உனக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்றேன். எங்க திருவாரூர்ல இருக்காங்கல்ல பறவை, அவங்களோட வாயில் படியா போய் நில்லுங்க, ஈஸியா சிவனோட அடியையும் முடியையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு நம்ம கவிஞர். இந்த பாடலை பாடினவர் கேலிக்கு புகழ் பெற்ற காலமேக புலவர். இது யாரு பறவை? பறவையோட வாயில்படியில போய் நின்னா சிவனோட அடியும் முடியும் எப்படி பார்க்க முடியும்னு கேட்கிறவங்களுக்கு ஒரு குட்டி கதை. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவங்க 4 பேரும் சமயக்குறவர்கள்னு சொல்லுவாங்க. இதுல ஒருத்தர் சுந்தரர். சுந்தரர் திருநாவலூர்ல பிறந்தவர். அவர் வளர்ந்து கல்யாணம் பண்ண போற சமயத்துல ஒரு வயசான ஒரு தாத்தா அதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உன்னோட பாட்டனார் உன்னையும் உன்னோட சந்ததிகளையும் எனக்கு அடிமைன்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்காங்க, அதனால நீ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. கோயிலுக்கு உள்ள போனா அந்த முதியவர் காணாம போயிடுறாரு, மறைஞ்சு போயிடுறாரு. அப்பதான் வந்தவர் வேற யாரும் கிடையாது, சிவபெருமானே தன்னை ஆட்கொண்டிருக்காருன்னு விளங்குது சுந்தரர். அதுல இருந்து பல தலங்களுக்கு போய் சிவபெருமான போற்றி பாடுறார் சுந்தரர். இப்படி ஒவ்வொரு இடமா பாட்டு பாடி போய்கிட்டு இருக்கும் போது சுந்தரர் திருநாவலூருக்கு வர்றார். அங்க பறவை நாச்சியார பாக்குறாங்க. பறவை நாச்சியாரோட கொஞ்சம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி கடவுளை பத்தி பாட்டு பாடுறதுக்காக பல தலங்களுக்கு போறாரு. அப்ப திருவொற்றியூருக்கு போறாரு. அப்படி போற சமயத்துல திருவொற்றியூர்ல சங்கிலியார பாக்குறாங்க சுந்தரர். பார்த்த உடனே அகைன் அவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. சிவபெருமானோட துணையோட ஒரு நிபந்தனையோட கண்டிஷன் படி சங்கிலியார் சுந்தரரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. அது என்ன நிபந்தனைனா, திருவொற்றியூரை விட்டு இவர் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கறத நிபந்தனை. இவரும் கொஞ்ச காலம் இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆக அவருக்கு பறவை நாச்சியாரை பத்தி ஞாபகம் வருது, அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வருது. அதனால அந்த ஊரை விட்டுட்டு திருவாரூருக்கு கிளம்புறாரு. பல கஷ்டங்களுக்கு அப்புறம் திருவாரூருக்கு போறாரு சுந்தரர். ஆனா பறவை நாச்சியாருக்கு இவர் 2வது கல்யாணம் பண்ண மேட்டர் தெரிஞ்சது. அதனால வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க பறவை நாச்சியார். உடனே சுந்தரர் என்ன பண்றாரு, போய் சிவபெருமான்ட்ட கேட்கிறாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ போய் பேசு அப்படின்னு. உடனே இவர் முதல்ல ஒரு அந்தனர் வேஷத்துல, அதாவது நம்ம சிவபெருமான் அந்தனர் வேஷத்துல பறவை நாச்சியார்ட்ட போய் பேச போறாங்க. பட் ஆனா அவங்க ஒத்துக்கல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. இதை கேட்டோன்னு சுந்தரர் சிவபெருமான் சொல்றாரு, நீ ஏன் அந்தனர் வேஷத்துல போன, நீ உன்னோட சுய உருவத்துல போயிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி சுந்தரர் சொல்ல, சிவபெருமானும் தன்னோட நண்பனுக்காக தன்னோட சுய உருவத்துல பறவை நாச்சியார் வீட்டுக்கு போறாங்க. இதை வச்சுதான் காலமேக புலவர் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. சுய உருவத்துல பறவை நாச்சியார் வீட்டுக்கு வர சிவபெருமானோட அடியையும் முடியையும் அவங்களோட வாய்ப்படியா இருந்தா பாத்திர முடியும் இல்லைங்களா? எவ்வளவு கரெக்டா கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா காலமேக புலவர். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேச்சு தொடரும்.